குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது பயோசுவாலஜியில் சுவாசம் என்கிற 6th லெசனில் வாயுக்கள் கடத்தப்படுதல் பற்றி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் மூக்கு வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லையா? ஆக்சிஜன் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆக்சிஜன் கலந்த காற்று, நிறைய வாயு மூலக்கூறுகள், நிறைய ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் எவ்வாறு மூக்கு வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் மூச்சு சிற்றறைகளை அடையும், மூச்சு சிற்றறைகளை சூழ்ந்து, உங்களுக்கு தெரியும் மூச்சு சிற்றறை அல்லது காற்று நுண்ணறை சொல்லுவாங்க நுரையீரலில். இந்த காற்று நுண்ணறைகள் அல்லது மூச்சு சிற்றறைகளை சூழ்ந்து நிறைய இரத்த தந்துகிகள் இருக்கும் அப்படின்னு சென்ற கிளாஸில் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இரத்த தந்துகிகளுக்குள்ள இரத்தம், ஹீமோகுளோபின் கலந்த இரத்தம், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாஸ்மா எல்லாம் கொண்ட இரத்தம் காணப்படுகிறது. இந்த இரத்தத்துக்குள்ள எவ்வாறு ஆக்சிஜன் உட்செல்கின்றது, ஆக்சிஜனை ஏற்கும் திறன் ஹீமோகுளோபினுக்கு எவ்வாறு இருக்கின்றது, எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை தான் இந்த வாயுக்கள் கடத்தப்படுதல் என்கிற தலைப்பில் நாம் படிக்கிறோம். கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஆற்றுல நம்ம ஏதோ ஒரு தூசு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு பூ கொஞ்சம் ஆற்று தண்ணியில் ஒரு பூ போட்டோன்னா ஆற்று தண்ணி போகிற அந்த ஒழுகி போகும்ல, அந்த ஒழுக்கில் அப்படியே அது ஒழுகி போயிடும். அது எந்த திசையில் போகுதோ அப்படியே போயிடும். அதே மாதிரி தான் ஆக்சிஜன் கடத்தப்படுவதும். ஹீமோகுளோபினுக்கு உள்ள ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா அப்படியே அந்த ஆக்சிஜன் உடம்புல ஒவ்வொரு பகுதிகளுக்குமே கடத்தப்படும். ஆனால் அது இதற்கு பொருத்தமான தலைப்பு ஆக்சிஜன் கடத்தப்படுதல் அப்படின்னு கிடையாது. இதற்கு பொருத்தமான தலைப்பு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இரத்த சிவப்பணுக்கள் அல்லது ஹீமோகுளோபின் அல்லது ஆர்பிசியினுடைய ஆக்சிஜனை ஏற்கும் திறன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் பொருத்தமான தலைப்பாக இருக்கும். அப்போ ஆக்சிஜனை ஏற்கும் திறன், ஆனால் புக்கில் இருக்கிறது மாதிரியே படிச்சுக்கோங்க. அதாவது வாயுக்கள் கடத்தப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது 2 வாயுக்கள், ஒன்று உச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் கடத்தப்படுதல், வெளிச்சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல். இந்த 2 வாயுக்கள் கடத்தப்படுதல் நிகழ்வானது 2 வழிகளில் நடைபெறுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய புக்கிலையோ நோட்லையோ எழுதிக்கோங்க. அதாவது ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி முதல்ல பார்க்கலாம். ஆக்சிஜன் கடத்தப்படுதல் ஹெட்டிங்கில் இருக்குது. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் 2 வழிகளில் நடைபெறும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிளாஸ்மாவில் கரைந்த நிலை. பிளாஸ்மாவில் கரைந்த நிலை 1 மார்க் கொஸ்டின். பிளாஸ்மாவில் கரைந்த நிலை. பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் 3% ஆக்சிஜன் மட்டுமே, 3% ஆக்சிஜன், 3% ஆக்சிஜன் மட்டுமே கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. 1 மார்க் கொஸ்டின். ஆக்சிஜன் 3% மட்டுமே பிளாஸ்மாவின் வழியாக பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் கடத்தப்படுகிறது. ஏனெனில் ஆக்சிஜனின் கரைதிறன் மிகவும் குறைவு. ஆக்சிஜனின் கரைதிறன், ஓட்டுவினுடைய கரைதிறன் மிகவும் குறைவு. அதனால் எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் மட்டும் கரைந்த நிலையில் கடத்தப்படும் பிளாஸ்மா வழியாக? 3% ஆக்சிஜன் மட்டும்தான் பிளாஸ்மா வழியாக கரைந்த நிலையில் கடத்தப்படும். 2வது பாயிண்ட் என்னென்னா, ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலையில் கடத்தப்படுதல். ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலையில் கடத்தப்படுதல். இணைந்த நிலையில் ஆக்சி ஹீமோகுளோபினாக கடத்தப்படுகிறது. அதாவது 2வது நிலையில் ஹீமோகுளோபினோடு ஆக்சிஜன் இணைந்த நிலையில் அதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா ஆக்சி ஹீமோகுளோபினாக 97% ஆக்சிஜன் கடத்தப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சி ஹீமோகுளோபினோடு ஆக்சிஜன் இணைந்து 97% அளவில் கடத்தப்படுகிறது. இந்த பிணைப்பு, ஆக்சிஜனுக்கும் ஹீமோகுளோபினுக்கும் இடையே உள்ள பிணைப்பை ஏற்படுவதற்கு காரணம் ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் சொல்கிறாங்க. ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் தான் இந்த ஹீமோகுளோபினோடு ஆக்சிஜன் இணைவதற்கு காரணம். ஆக்சிஜனுடைய பார்ஷியல் ப்ரெஷர், PO2 அப்படின்னு படிச்சிங்க இல்லையா? PO2 அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு ஹீமோகுளோபின் மூலக்கூறும்
4 ஆக்சிஜன் மூலக்கூற்றை ஏற்கும். ஹீம் மூலக்கூறு, ஒவ்வொரு ஹீமோகுளோபின்னு சொல்ல முடியாது, ஹீம் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஹீம் மூலக்கூறு, ஹீம் அப்படின்னா இரும்பு மூலக்கூறும் எத்தனை மூலக்கூறு ஆக்சிஜன் மூலக்கூறை ஏற்கும்? 4 ஆக்சிஜன் அணுக்களை ஏற்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹீம் மூலக்கூறும் 4 ஆக்சிஜன் மூலக்கூற்றை ஏற்கும் திறன் கொண்டது. O2 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 அந்த மாதிரி 4 ஆக்சிஜன் மூலக்கூற்றை ஏற்கும் திறன் கொண்டது. இந்த ஆக்சி ஹீமோகுளோபின், அடுத்த 2 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஆக்சி ஹீமோகுளோபின் 2வது முறை இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலை, ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலையில் ஆக்சி ஹீமோகுளோபினாக கடத்தப்படுகிறது. அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாவதற்கு சாதகமான நிலை யாது? 2 மார்க் கொஸ்டின். ஆக்சி ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு இணைவதற்கு சாதகமான நிலை, சாதகமான சூழல் என்ன சூழல் அப்படின்னா, அதாவது அதிக ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம், குறிச்சிக்கோங்க 2 மார்க் கொஸ்டின். அதிக ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், குறைவான கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், குறைவான வெப்பநிலை மற்றும் குறைவான ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி ஆகியவை ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாவதற்கு சாதகமான சூழலாகும். இதில் ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஆக்சி ஹீமோகுளோபின், ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு இணைவதற்கு சாதகமான சூழ்நிலை யாது? ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாவதற்கு சாதகமான சூழ்நிலை யாது? பாயிண்ட் நம்பர் 1 அதிக ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம், 2 குறைவான கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், 3 குறைவான வெப்பநிலை, 4 குறைவான ஹைட்ரஜன் அயனிச்சரிவு. மீதி 3மே குறைவானது. ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம் குறைவாக இருக்கணும், வெப்பநிலை குறைவாக இருக்கணும், ஹைட்ரஜன் அயனியுடைய செறிவும் குறைவாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சி ஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கு சாதகமான சூழ்நிலை யாது? 2 மார்க் கொஸ்டின். ஆக்சி ஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிவதற்கு சாதகமான சூழ்நிலை என்னென்ன சூழ்நிலை அப்படின்னா, நேராக இப்போ ஃபஸ்ட்டு படித்ததுக்கு நேராக ஆப்போசிட்டாக சொல்லணும். அதாவது குறைந்த ஆக்சிஜன் பகுதி அழுத்தம், அதிக கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், அதிக ஹைட்ரஜன் அயனிச்சரிவு, அதிக வெப்பம், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆகியவை ஆக்சிஜன் ஹீமோகுளோபினிலிருந்து பிரிவதற்கு சாதகமான சூழ்நிலை. குறைவான ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம், மீது எல்லாமே அதிகமாக இருக்கணும், அதிக கார்பன் டை ஆக்சைடு பகுதி அழுத்தம், அதிக வெப்பநிலை, அதிக ஹைட்ரஜன் அயனிச்சரிவு இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபின்ல இருந்து பிரிஞ்சு வெளியேறிடும். எங்கே போயிடும்? பிரிந்து திசுக்களுக்கு போயிடும், ரத்தத்தில் இருந்து திசுக்களுக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாம் படிக்கிறது, இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க பாரு. இந்த ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் இணைதல் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஜன் பிரிகை வளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் பிரிகை வளைவு என்றால் என்ன? அதாவது ஆக்சிஜன் பகுதி அழுத்தத்தை எக்ஸ் அச்சிலையும், ஒரு கிராஃபினுடைய எக்ஸ் அச்சிலையும், ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் செறிவு, ஹீமோகுளோபினில் ஆக்சிஜனுடைய செறிவை ஒய் அச்சிலையும் வரைஞ்சோம் அப்படின்னா உருவாகின்ற கர்வு எப்படி இருக்குன்னா சிக்மாய்டு கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உருவாகின்ற கர்வு வளைவானது சிக்மாய்டு வளைவாக இருக்கும். இந்த சிக்மாய்டு வளைவை என்ன சொல்கிறாங்கன்னா ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் பிரிகை வளைவு என அழைக்கப்படுகிறது. சிக்மாய்டு வளைவானது ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் பிரிகை வளைவு என அழைக்கப்படுகிறது. வரையும் போது சிக்மாய்டு வடிவ வளைவு கோடு கிடைக்கிறது. இதற்கு ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்று பெயர். அதாவது இதில் செங்குத்தான பகுதி காணப்படுகிறது பாரு. செங்குத்தான பகுதி அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதி இருக்கு இல்லையா, அதாவது 10 மில்லிமீட்டர் பெர் மெர்க்குரியிலிருந்து ஒரு 70 மில்லிமீட்டர் பெர் மெர்க்குரி, அதாவது 70 மில்லிமீட்டர் பெர் மெர்க்குரி வரைக்கும் இந்த கோடு எப்படி இருக்குன்னா செங்குத்தாக இருக்குது. இந்த செங்குத்தாக இருக்கிறது இருக்கின்ற இடத்துல வந்து ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் என்ன பண்ணிடும்? பிரிஞ்சிடும். ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிவடையும் பகுதி. அடுத்து இந்த 70லிருந்து 90 வரைக்கும் இந்த பகுதி வரைக்கும் ஒரு சீராக இருக்குது. இந்த பகுதியில் அதாவது 60லிருந்து 70லிருந்து அந்த 90 வரைக்குமான பகுதியானது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் மூலக்கூறு கூட
விடுபடுகின்ற அந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. விடுபடுகின்ற நிலைன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் ஹீமோகுளோபின்லேருந்து விடுபடுகின்ற நிலை, அந்த நிலை வந்து சீராக தட்டையாக இருக்கும். அதாவது 10லிருந்து 50 மில்லிமீட்டர் பாதரச அளவு இருக்கையில் செங்குத்தான ஏற்றமாகவும், அதற்கு மேல் 70லிருந்து 100 மில்லிமீட்டர் பாதரச அளவில் ஒரே சீரான தட்டையாகவும் இருப்பதை இவ்வளைவு காட்டுகிறது. இந்த வளைவு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிக்மாய்டு வளைவு அல்லது ஆக்சி ஹீமோகுளோபின் பிரிகை வளைவு என்று அழைக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் ரத்தத்தில் 5 மில்லி லிட்டர் அளவுக்கு ஆக்சிஜனை 5 மில்லி லிட்டர் அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு அளிக்கிறது. 1 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு 100 மில்லி லிட்டர் ரத்தத்திலையும் 5 மில்லி லிட்டர் அளவு ஆக்சிஜன் திசுக்களுக்கு அளிக்கப்படுகிறது. 100 மில்லி லிட்டர்லேருந்து 5 மில்லி லிட்டர் ஆக்சிஜனானது திசுக்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ இது ஆக்சிஜன் பிரிகை வளைவு. 2 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிக்மாய்டு வளைவு அல்லது ஆக்சிஜன் பிரிகை வளைவினை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல். இப்போ ஆக்சிஜன் எவ்வாறு ஹீமோகுளோபினானது ஆக்சிஜனை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது என்பதை பற்றி படிச்சிங்க. நெக்ஸ்ட் நாம் படிக்கிறது கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு கார்பன் டை ஆக்சைடை எவ்வாறு ஹீமோகுளோபின் பெற்றுக்கொள்கிறது என்பது. கார்பன் டை ஆக்சைடு எங்கே உருவாகும்? கார்பன் டை ஆக்சைடு உருவாகின்ற இடம் வந்து எங்கே அப்படின்னா திசுக்களில் உருவாகும் இல்லையா? திசுக்களில் செல் சுவாசம் நடைபெற்று, அதாவது செல்களில் அல்லது திசுக்களில் சுவாசம் நடைபெறுவது வளர்ச்சிதை மாற்ற நிகழ்ச்சியின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், அதாவது C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ் இல்லையா? இது திசுக்களில் இருக்குது. செரித்தலின் மூலம் உருவாக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆனது குடலுறிஞ்சிகளால் உட்கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் கலக்கப்பட்டு இரத்தத்தின் வழியாக அது திசுக்களில் ரத்தம் கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ திசுக்கள் அல்லது செல்களில் வந்து இந்த குளுக்கோஸ் இருக்குது. குளுக்கோஸ் ஆனது மைட்டோகாண்ட்ரியத்துக்கு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிற செல் நுண்ணுறுப்பான மைட்டோகாண்ட்ரியத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜன் போயிடும். இந்த ரத்தம் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் எடுத்துகிட்டு வர ஆக்சிஜன் இப்போது ரத்தத்தில் இருந்து திசுக்களுக்கு கொண்டு போயாச்சு. அதாவது எந்த முறை வழியாக? 3% ஆக்சிஜனானது பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் போகுது. மீதி 97% ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலையில் ஆக்சி ஹீமோகுளோபினாக ஆக்சிஜன் அதை ரத்தத்தில் கலந்து நேராக அந்த ரத்தமானது அதை எடுத்துகிட்டு போய் திசுக்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ திசுக்களில் ஆக்சிஜனும் இருக்குது, குளுக்கோஸும் இருக்குது. இந்த ஆக்சிஜனானது குளுக்கோஸை வந்து உடைச்சிரும், அதாவது ஆக்சிஜன் ஏற்றமடைய செய்யும். ஆக்சிஜன் ஏற்றமடைய செஞ்சு கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். 6CO2 + 6H2O. H2O ஆனது வெளிச்சுவாசத்தின் மூலம் வெளியேற்றப்படும், அல்லது வியர்வையாக வெளியேற்றப்படும், அல்லது சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும். ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பாரு, கார்பன் டை ஆக்சைடு இப்போ எங்கே இருக்குன்னா திசுக்களில் இருக்குது இல்லையா? திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு யாருக்கு கடத்தப்படணும்? ரத்தத்தில் கடத்தப்படணும். ரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருக்கும் பாரு, ஹீமோகுளோபின் கூட கடத்தப்படணும். ஹீமோகுளோபின் கடத்தப்பட்டால் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு ரத்தம் வழியாக காற்று நுண்ணறைகளை அடைந்து காற்று நுண்ணறைகளிலிருந்து வெளியேற்றப்படணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் எவ்வாறு ஹீமோகுளோபினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற படிநிலை வந்து 3 படிநிலைகள் வழியாக நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 குறிச்சிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, 1வது பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் 7லிருந்து 10% கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடானது கடத்தப்படுகிறது. பிளாஸ்மாவில், பாயிண்ட் நம்பர் 1, பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் 7 to 10% கடத்தப்படுகிறது. 7 to 10% கடத்தப்படுகிறது. அடுத்து 2வது வந்து ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலையில் 20லிருந்து 25%. செகண்ட் பாயிண்ட், ஹீமோகுளோபினோடு, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் எத்தனை சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு? 7லிருந்து 10%. ஹீமோகுளோபினோடு இணைந்த நிலையில் 20லிருந்து 25%. அடுத்த 1 மார்க். அதாவது ஹீமோகுளோபினோடு கார்பன் டை ஆக்சைடு இணையும் போது கார்பாமினோ ஹீமோகுளோபினாக அது கடத்தப்படுகிறது. கார்பமினோ ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க, கடத்தப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீமோகுளோபின் கிவ்ஸ் கார்பாமினோ ஹீமோகுளோபின். தான் வந்து கார்பாமினோ ஹீமோகுளோபின்.
அடுத்து மூன்றாவது முறையில் என்ன அப்படின்னா, இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக, இரத்த பிளாஸ்மாவில் அண்டர்லைன் பண்ணு, இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக 70% கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து 7 to 10% பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில், ஹீமோகுளோபினுடன் இணைந்த நிலையில் கார்பாமினோ ஹீமோகுளோபினாக 20 to 25%. அடுத்து இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக 70%. அதிக அளவில் வந்து இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக கடத்தப்படுவது தான் வந்து அதிக அளவில். அது கூட 1 மார்க்கில் கேட்கலாம். எந்த வடிவில் அதிக அளவில் கடத்தப்படுகிறதுனா 70% அளவில் இரத்த பிளாஸ்மாவில் பைகார்பனேட் அயனிகளாக கடத்தப்படுகிறது. இப்போ இந்த ஹீமோகுளோபின் மூலம் கார்பன் டை ஆக்சைடை கார்பாமினோ ஹீமோகுளோபினாக எடுத்து செல்வதற்கு தேவையான சூழ்நிலை என்னென்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தமும் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் ஏற்பு திறனும் உதவுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு 2 மார்க்கில் கேட்கலாம். அதாவது ஹீமோகுளோபினானது கார்பன் டை ஆக்சைடை எடுத்து செல்லப்படுவதற்கு காரணம் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தமும் ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் ஏற்பு திறனும் உதவுகின்றன. இன்னொரு நொதி அதில் செயல்படுது. என்ன நொதினா, கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, 1 மார்க் கொஸ்டின். கார்பாமினோ ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையான நொதி வந்து கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்னும் நொதி. இந்த நொதியானது இரத்த சிவப்பு அணுக்களில் அதிகமாகவும் இரத்த பிளாஸ்மாவில் குறைந்த அளவிலும் உள்ளது. 1 மார்க்கில் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் எல்லாம் கொடுத்து இரத்த பிளாஸ்மாவில் அதிகமாக, அந்த மாதிரி இரத்த பிளாஸ்மாவில் குறைந்த அளவிலும் இரத்த சிவப்பணுக்களில் கார்பன் டை ஆக்சைடு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்ற நொதியானது அதிகமாகவும் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. திசுக்களில் சிதைவு மாற்ற நிகழ்ச்சியின் விளைவாக உருவாகும் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருப்பதால் இரத்தத்திற்குள் ஊடுருவி பைகார்பனேட் அயனியானது பைகார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாகிறது. அதாவது திசுக்களில் சிதைவு மாற்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னேன். அதாவது குளுக்கோஸ் ஆனது சிதைக்கப்பட்டு என்னென்ன உருவாகும்? குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜனால் உடைக்கப்பட்டு, சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜனால் உடைக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். 6CO2 + 6H2O உருவாகுது இல்லையா? இந்த கார்பன் டை ஆக்சைடு நிகழ்ச்சியின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய பகுதி அழுத்தம் அப்போ எங்கே அதிகமாக இருக்கும்? திசுக்களில் அதிகமாக இருக்கும். திசுக்களில் கார்பன் டை ஆக்சைடினுடைய பகுதி அழுத்தம் PCO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் இரத்தத்திற்குள் ஊடுருவி திசுக்களில் இருந்து, எப்போயுமே படிச்சிருக்கிறீங்க எளிய விரவல் படிச்சிருக்கீங்க இல்லையா? வாயுக்கள் எரிய விரவல் மூலம் கடத்தப்படுகிறது. திசுக்களில் அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு செறிவு குறைவாக இருக்குது. அதனால் திசுக்களில் இருந்து ரத்தத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு ஊடுருவி செல்லும் போது இது என்னவாக மாறுதுன்னா பைகார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாகிறது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, பைகார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாகின்றது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இரத்தத்தில் ஆர்பிசியில் கார்பன் டை ஆக்சைடு நுழைந்து நீருடன் இணைந்து, இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் ஆர்பிசி இருக்கும் இல்லையா, அதில் கார்பன் டை ஆக்சைடு நுழைந்ததும் இரத்தத்தில் நீரும் இருக்கும், தண்ணி இருக்கும். அந்த நீருடன் இணைந்து, கார்பன் டை ஆக்சைடு நீருடன் இணையும் போது கார்பானிக் அமிலமாகிறது. கார்பானிக் அமிலமாக மாறுகிறது. நீருடன் இணைந்து கார்பானிக் அமிலமாக மாறும். இவ்வினைக்கு வினையூக்கியாக கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுகிறது. ஆனால் கார்பானிக் அமிலம் வந்து நிலையானதல்ல. அதனால் அது மறுபடியும் பிரிவடைஞ்சிருச்சு. எதுவாக அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் பைகார்பனேட் அயனிகளாக பிரிகின்றது. எங்கே இது நடைபெறுது அப்படின்னா ஆர்பிசிக்குள்ள இது நடைபெறுது. திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஆர்பிசிக்கு போயாச்சு. ஆர்பிசியில் போனோடனே ஆர்பிசியில் இருக்கிற நீர் கூட கரைகிறதுனால அது கார்பானிக் அமிலமாக மாறுது. ஆனால் அந்த கார்பானிக் அமிலம் நிலையற்றது. எனவே அந்த கார்பானிக் அமிலம் மறுபடியும் சிதைவடைஞ்சு எதுவாக மாறுது? பைகார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளாக அது பிரிகின்றது. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இரு வழிகளிலும் வினை புரிய உதவுகிறது. இங்கே வினையை கொடுத்துருக்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் மூலக்கூறு கார்பானிக் அமிலம் H2CO3. கார்பானிக் அமிலம் H2CO3 என்பது கார்பானிக் அமிலம்.
அது எதுவாக மாறுதுன்னா இப்போது பைகார்பனேட் மற்றும் ஹைட்ரஜனாக ரத்தத்தில் ஆர்பிசியில் பிரிவடைஞ்சாச்சு. பிரிவடைஞ்சதுக்கப்புறம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு குறைவாக உள்ள காற்று நுண்ணறைகளில் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் நொதி பின்னோக்கிய வினையாக பைகார்பனேட் அயனிகளை உருவாக்குகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ரத்தத்தில் இருந்து மறுபடியும் இது எங்கே போகும்? காற்று நுண்ணறைகளில் நுரையீரலில் வந்தாச்சு. இந்த ரத்த தந்துகளில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடாக இல்லை, அது பைகார்பனேட் அயனிகளாகவும் ஹைட்ரஜனாகவும் இந்த காற்று நுண்ணறைகளை சூழ்ந்த இரத்த தந்துகளுக்குள்ளே இருக்குது. அந்த இரத்த தந்துகளில் இருந்து இப்போ அது எங்கே போகும்னா காற்று நுண்ணறைகளில் எதன் உதவியுடன் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்ற நொதி பின்னோக்கிய வினையாக செயல்பட்டு பைகார்பனேட் அயனிகளை உருவாக்கும். பைகார்பனேட் அயனிகளை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றுகிறது. இப்போ எதுவாக மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறுகிறது. காற்று நுண்ணறைகளில் இவை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுகிறது. காற்று நுண்ணறைகள் அண்டர்லைன் பண்ணிக்கோ. காற்று நுண்ணறைகளில் கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றப்படுகிறது. இவ்வாறு திசுக்களிலிருந்து இந்த மாதிரி திசுக்களிலிருந்து பெறப்பட்ட ஆரம்பத்தில் அது எங்கே இருந்துச்சு? திசுக்களில் இருந்து பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்று நுண்ணறைகளை அடைந்ததும் மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக விடுவிக்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு 100 ml கார்பன் டை ஆக்சைடு அசுத்த இரத்தத்திலையும் 4 ml அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. ஒவ்வொரு 100 ml இரத்தத்திலையும் இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடின் அளவு எவ்வளவு அப்படின்னா 4 ml கார்பன் டை ஆக்சைடு காணப்படுகிறது. காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கப்படுகிறது. இரத்தத்திலிருந்து காற்று நுண்ணறைகளில் விடுவிக்கப்படுகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் அதாவது வாயு கடத்தப்படுதல் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு காற்று நுண்ணறைகளிலிருந்து இரத்தத்திற்கும் திசுக்களில் இருந்து ஆக்சிஜனானது காற்று நுண்ணறைகளிலிருந்து ஆர்பிசி இரத்தத்திற்கும், அதே மாதிரி திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடானது காற்று நுண்ணறைகளுக்கும் எவ்வாறு கடத்தப்படுகிறது அல்லது எவ்வாறு இந்த ஹீமோகுளோபினானது ஆக்சிஜன் ஏற்புத்திறன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஏற்புத்திறனை கொண்டுள்ளது என்பதை பற்றி விரிவாக படித்தோம். இதில் நிறைய 2 மார்க் 5 மார்க் 3 மார்க் எல்லாமே இருக்குது. நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. வீடியோவை நல்லா கவனித்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். தேங்க்யூ.